வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவுக்கு வந்திருக்கோம். கோவாவில் இருக்க ஃபோர்ட் அகோடா மியூசியம், அக்வாடா. இந்த இதுக்கு வந்து அக்வாடா அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, இங்கே வந்து சுற்றி கடல் தண்ணி இருந்த இடத்துல இந்த பகுதி மட்டும் நன்னீர் பகுதியாக இருந்துச்சான். இங்கேருந்து குடிநீர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த பகுதியை அக்வாடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் அக்வாடா ஃபோர்ட் ஒன்று இருக்குது. போர்த்துகீசியர்கள் பாதுகாப்புக்காக கட்டின ஒரு ஃபோர்ட் இருக்குது. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இடம் அக்வாடா ஃபோர்ட் மியூசியம், அதாவது ஜெயில் மியூசியம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, வெள்ளையனை எதிர்த்தவங்க, இவங்க எல்லாத்தையும் அடைச்சி வச்ச ஒரு இடம் இந்த ஜெயிலு. இந்த இடத்த நீங்கள் சில படங்கள்லையும் பார்த்துருக்கலாம். இந்த வெல்வெட்டா சாங்கு மேட்டுக்குடியில் வரும் இல்லையா, அந்த சாங்கு எடுத்த இடமும் இந்த இடம்தான். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். கிளைமேக்ஸில் அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் மாட்டிக்கும். அப்போ வந்து அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த கடல்லேருந்து கப்பல் வழியாக வருவார். வந்து வில்லன்ட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவார்ல டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன். அந்த காட்சி எடுத்ததும் இந்த அகோடா ஃபோர்ட் ஜெயிலில் தான். இப்படி நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. முக்கியமாக இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஜெயில் மியூசியம். கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு கட்டிடம், போர்த்துகீசிய கட்டிடம். பாரத பிரதமர் மோடியால் இந்த ஜெயில் மியூசியம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த அக்வாடா ஃபோர்ட் ஜெயில் மியூசியத்தில் உள்ள என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா 300 ரூபா, சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 150 ரூபா, அப்புறம் வந்து சைல்டுக்கும் 150 ரூபா தான். சரியா? அப்படி என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து பீரங்கிகள், விடுதலை சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையில் நிறைய நினைவு சின்னங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. உள்ளே போனால் நம்மளோட நிறைய பாரம்பரியங்களை பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஜெயில் மியூசியம் அப்படின்றது, இந்த ஜெயில்ன்றது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சுதந்திர வீரர்களை அடைச்சி வச்ச ஒரு இடம். அவங்களாலேயே கட்டி புதுப்பிக்கப்பட்ட ஒரு இடம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவா பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த ஃபோர்ட் அக்வாடா ஜெயில் மியூசியமும் ஒன்று. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நன்றி.